அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நண்பர்களே, நூல் மதிப்புரை நிகழ்ச்சிக்காக உங்களிடத்தில் வந்திருப்பது அப்துல் அஜீஸ் ஆலிம் அல் வாஹிதி. எப்படி இருக்கிறீங்க? இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் சன்மார்க்க சண்ட மாருதம் ஏ.எம். முஹம்மது ஷப்பீர் அலி ஹதரத் ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் வழித்தடங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த நூல் சுமார் ஒரு 304 பக்கங்களை உள்ளடக்கியது. 150 ரூபாய். வெளியீடு பாக்கவிகள் ஆலிம், தமிழ்நாடு பாக்கவிகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. நூலினுடைய உரிமை மதீனத்துல் இல்ம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வேலூர் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த நூல் தமிழ்நாட்டில் ஆலிம் மார்க்க அறிஞர் என்று பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கவி அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. சரியா? இந்த நூல் குறித்து நாம் சில செய்திகளை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இவர்கள் தான் ஷப்பீர் அலி ஹதரத் அவர்கள். நபரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒதுங்குமடத்தை ஒளி நிரம்பியதாக ஆக்கி வைப்பானாக அப்படின்ற செய்தியை ஒரு பிரார்த்தனையை நாம் சொல்லிக்கிறோம். இந்த நூல் எதன் நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா, சுமார் ஒரு 60-70 ஆண்டு காலங்கள் மார்க்கத்திற்காக பல்வேறு வகைகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு சூழல்களில் சமுதாயத்திற்காக, மார்க்கத்திற்காக, மார்க்கத்தினுடைய அடி வேராக இருந்து குரல் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஷப்பீர் அலி ஹதரத் அவர்கள். அவர்கள் ஒரு ஆசானாக, மாணவராக, நல்ல கணவனாக, தந்தையாக, தாத்தாவாக, பலதரப்பட்ட ஒரு சொற்பொழிவாளராக, பலதரப்பட்ட கதாபாத்திரங்கள், அவர்கள் குணங்களை அவர்கள் உள்ளடக்கியவர்களாக இருக்கிறதாக நாம் அவர்களுடைய வரலாறுல நாம் பார்க்கிறோம். 2020 ஒரு ஜூலை மாசத்துல அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய நினைவாக அவர்களில் அந்த வேலூர் அல்பாக்கியத்து சாலிஹாத் அந்த மதரசாவிலிருந்து பட்டம் பெற்ற ஆலிம் பெருமக்கள், அந்த குழுவினர்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கான ஒரு நினைவஞ்சலியாக, புகழஞ்சலியாக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த நூலில் இவர்களுடைய ஷப்பீர் அலி ஹதரத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்களுடைய செயல்பாடுகள், குணநலன்கள் பற்றி இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஏராளமான மாணவர்கள் அவர்களை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏராளமான கருத்துக்கள், தங்களுக்கான ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த நூலினுடைய மையக்கருவாக நாம் பார்க்கிறோம். 1937 ஆண்டு வாக்கில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய ஜமீன் ஆத்தூர் என்கின்ற ஒரு ஊரில் இவர்கள் பிறக்கிறார்கள். 1937 பிறக்கிறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் மாயவரம், மயிலாடுதுறை, நீடூர் மிஸ்பாகுல் ஹுதால அவர்கள் மாணவராக சேர்கிறார்கள். அதற்கு பிறகு வேலூர் அல்பாக்கியத்து சாலிஹாத் என்கின்ற அந்த மதரசாவில் அவர்கள் சேர்ந்து 1958 ஆண்டு வாக்கில் அவர்கள் பாக்கவி ஆலிம் என்கின்ற பட்டத்தை பெற்று அவர்கள் வெளிவருகிறார்கள். மீண்டும் ஒரு 1 அல்லது 2 ஆண்டுகள் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் பிறகாக அவர்கள் மேல் வகுப்பு, முத்தவல் என்று சொல்வாங்க, அந்த வகுப்பில் அவர்கள் கற்றுத்தேறி அதற்கு பிறகாக சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரி மதரசா, அதுக்கு அடுத்ததாக காயல்பட்டினம் மஹதரத்துல் காதிரியா, அடுத்ததாக பள்ளப்பட்டி மஹ்தூமியா, அதற்கு அடுத்ததாக வேலூர் அல்பாக்கியத்து சாலிஹாத், அதற்கு அடுத்ததாக இந்த மதரசாக்களிலெல்லாம் இவர்கள் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக கீழக்கரை அரூசியா மதரசா, சையீத் ஹமீதியா மதரசாவிலே அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்கள் மதீனத்துல் இல்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு கலாசாரை அவர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அந்த அரபு கலாசாரை நல்ல முறையில் தொடர்ந்து இயங்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்க்கிறோம். இவர்களுடைய பணியாற்றிய, இவருடைய பணி செய்த மதரசாக்கள், அரபு கல்லூரியுடைய சூழ்நிலை இது.
மிகச்சிறந்த மார்க்க அறிஞராகவும் ஒரு ஆசிரியராகவும் மாணவர்களை உருவாக்குவதில்லை. ஆலிமியட் படிக்கக்கூடியவர்கள் அதுபோல கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவர்களை அவர்கள் உருவாக்குவது கிடையாது. பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக கல்லூரிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரபு கல்லூரிகள் என்பது மார்க்கத்தினுடைய ஆணி வேராக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆணி வேராக எல்லா விதமான கலைகள், குர்ஆனுடைய விரிவுரைகள், நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபிமொழிகள் பற்றி உண்டான பல்வேறு விதமான அந்த நுட்பமான கல்வி, அதற்கு அடுத்ததாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, வாரிசு சம்பந்தப்பட்ட அந்த கல்வி, கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட கல்வி, வரலாறு, இலக்கணம், இலக்கியம், பல்வேறு வகையிலான கலைகள், தர்க்கம் போன்ற பல கலைகளை அந்த அரபு கல்லூரியில் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பல மதரசாக்களில் பல்லாண்டுகளாக, அதாவது கிட்டத்தட்ட 60 என்று வைத்துக்கொள்ளுங்க, 60 அல்லது 70 வைத்துக்கொண்டு தொடர்படியாக 2020 வரைக்கும் 50-60 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து மார்க்க அறிஞராக கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகராக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றும் ஒரு செய்தியாக பார்க்கின்ற பொழுது, மன்றம், நாவன்மை, பேச்சுக்களை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு மதரசாவிலும் அரபு கல்லூரியிலும் மன்றம் இருக்கும். அந்த மாணவ மன்றம் இருக்கும். அதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் பேசுவாங்க. அதுபோன்று பேசக்கூடிய அந்த மன்றத்திலும் கூட பேசாமல் இருந்து ஒரு மீலாது மேடையில், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசக்கூடிய ஒரு மீலாது மேடையில் ஒரு ஹாஜியார் அவர்கள் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக, நீ யார்கிட்ட பட்டம் வாங்கின, எந்த ஹஜ்ரத் உனக்கு ஓதி கொடுத்தாரு, எந்த மதரசால பட்டம் வாங்கின என்று கேட்டது அந்த ரோஷத்தின் காரணத்தினால் மிகச்சிறந்த முறையில் சொற்பொழிவாற்றி அதிலிருந்து இடைநில்லாமல் எப்பொழுதும் அவர்களுடைய அந்த பேச்சுக்கான தொடர்புகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. உலகின் பல மூலை முடுக்குகளிலும் சென்று பல்வேறு வகையிலான சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோடு நடந்திருக்கக்கூடிய ஒரு மேடையில் வேலூர் கோட்டையிலும் அவங்க பேசியிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் நெற்றியில் முத்தமிட்டதாக அவருடைய வரலாற்று செய்தியில நமக்கு இந்த நூலில் காண கிடைக்கின்றது. அதற்கு அடுத்ததாக காயல் பட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அப்போ பல்வேறு கம்யூனிச சிந்தனை கொண்ட இந்த கேரளா அப்போதைய முதல்வராக இருந்தவர்கள், பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அதை மெச்சி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள் போன்ற பல்வேறு செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றதாக. இவர்களுடைய உரை என்பது மடை திறந்த வெள்ளம் போல, அதான் சண்ட மாருதம் அப்படிங்கிற ஒரு பெயரை இதுக்கு சூட்டியதற்குண்டான மிக முக்கியமான காரணம் பெரும் காற்று. சன்மார்க்க சண்ட மாறுதம்னாக்க பெரும் காற்றாக, ஒரு சூறாவளியாக உலகெங்கிலும், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுழன்றடித்து தன்னுடைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த கொள்கைகளை நிலைநிறுத்தியவர்கள் மிக முக்கியமானவர்களாக ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாறுகள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமாக அதை பார்க்கிறார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகள் ரொம்ப உறுதிப்பிடிப்போட, மிக அதிகமான உறுதிப்பிடிப்போட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமில்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரும் கொண்ட காதலாக, ஆஷிக்க ரசூல் என்று சொல்லக்கூடிய பெரும் காதலாக அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு செலுத்தியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்றால் அவர்கள் வீட்டிலும் சரி, அவர்களும் சரி, குடும்பத்தினரும் சரி, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த புருதா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய மௌலாய சல்லி வசல் லிம்தாய் மன்னாபதா என்று தொடங்கக்கூடிய அந்த புருதா ஷரீஃபை அவர்கள் அனுதினமும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஓதுவதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கன்னிக்கும் இடையிலும் மௌலாய சல்லி வசல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. மொத்தம் அது 4 கன்னிகளை கொண்டதாக இருக்கும். அதில் அதாவது 4 வரிகள் ஒரு கன்னியாக இருக்கும். இதில் 2 வரியை முடித்து விட்டு மௌலாய சல்லி வசல் 3-4 அவங்க சேர்த்து வச்சு முடிப்பாங்க. இப்படியே 2 வரிக்கு அடுத்ததாக மௌலாய சல்லி வசல் என்கின்ற அந்த 2 வரியையும் சேர்த்து ஒரு கன்னியாக எப்படியே முடித்து புருதா ஷரீஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான அனுபவ ரீதியான பல பலன்களையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது. அடுத்ததாக இவர்கள்
இல்வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பரக்கத்தை வளம் புரிந்தவர்களாகவும் இவருடைய இல்வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய மனைவி குறித்து சொல்கின்ற பொழுது, என்னுடைய மனைவியினுடைய அந்த பிரியம் எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த ஸ்ரீதேவியான அந்த தாயாரும் நல்ல முறையில் இருவருமே வந்து இல்வாழ்க்கையை அடைஞ்சிருக்கிறாங்க. சுமார் 12 ஆண் பெண் மக்களை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேர பிள்ளைகளும் பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலும் மார்க்க அறிஞர்களாகவும் ஹாஃபிலாக்களும் குரானை மனநமிட்டவர்களாமே வளர்த்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வந்து அவர்கள் வந்து வாழ்ந்திருப்பதாக அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு ஏராளமான செய்திகள் வந்து நமக்கு காண கிடைக்கின்றது. இந்த நூலில் உண்டான விஷயங்கள் தான் ரத்தின சுருக்கமாக நான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, இதற்கு அடுத்ததாக இவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி வந்து நமக்கு அது வந்து காண கிடைக்கின்ற அந்த செய்தி சொல்லிடுறேன். அதாவது இவங்களுடைய தந்தையார் அப்துல் நாஃபி அவர்கள், அல்லாஹ் அவருடைய மன்னரையும் விசாலமானதாக ஆக்கிக்கிட்டும், அவங்க வந்து பிஇ இங்கிலீஷ் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய பட்டதாரியாக இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஒரு ஃபத்வா ஒன்று வருது, ஒரு மார்க்க தீர்ப்பு வருது. அதாவது பிரிட்டிஷாருடைய எல்லாத்தையும் நம்ம வந்து பகிஷ்கரிக்கணும் அப்படிங்கிற பொழுது ஆங்கிலத்தை கற்பது அந்த சமயத்தில் வந்து ஃபத்வா என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபத்வா என்பது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அல்ல. அந்த சூழ்நிலைக்கு அப்போதைக்கு அது பயன்படக்கூடியது. ஆகவே அந்த ஃபத்வா கேட்டுட்டு அவங்க வந்து இந்த ஆங்கிலம் வந்து கற்பது வந்து தடை செஞ்சிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து புறக்கணிப்போம், சுதந்திரம் அடைகின்ற வரைக்கும் நம்ம வந்து ஆங்கிலத்தை வந்து புறக்கணிப்போம் என்ற ஃபத்வா வந்த உடனடியாக அந்த சமயத்தில் வந்து பட்டம் பெறுவதை அவர்கள் தவிர்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு வந்து காண மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பெரிய அளவிலான ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதாவது இந்த ஆங்கிலேயர்களுடைய துணியை எரிக்கக்கூடிய போராட்டம் இருக்குல்ல, அதில் வந்து பல மார்க்க அறிஞர்கள் வந்து அதுக்கு வந்து அனுசரணையோடு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து வேலூர் பாக்கியத்து சாலிஹாத்தினுடைய முதல்வராக இருந்த ஷேக் ஆதம் ஹந்தரத் அவர்கள் நம்பரல்லாஹ் மர்கத்துகும் அவர்கள் ஒரு ஃபத்வா வந்து கொடுத்துருக்கிறாங்க. அதாவது நம்ம காசை கொடுத்து நாம் வாங்கக்கூடிய அந்த துணியை நாம் ஏன் எரிக்கணும்? அப்படி எரிக்கிறதே ஹராம், அது வந்து வீண் விரயத்தில் சேர்ந்துடும். நாம் வந்து முழுக்க ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் மிகப்பெரிய அளவிலான தீவிரத்தை நம்ம காட்டுவோம். ஆனால் நம்ம காசை கொடுத்தா எப்படி, காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அவனுக்கு அது விற்பனை ஆகி விடுகிறது. எரிச்சான்னு என்ன, அவங்க அணிந்து கொண்டால் என்ன, அதை பற்றி அவங்க வந்து பெருசாக வந்து எடுத்துக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தேவை வந்து சரக்கு தீந்துடணும், காலியாகிடணும். நாம் வாங்கிறோம், நம்ம காசு கொடுத்து நம்ம பணத்தை கொடுத்து நாம் அதை வந்து வாங்குகிறோம் இல்லையா, வாங்கிட்டு நாம் எரிச்சா அப்போ நம்முடைய உழைப்பு நம்முடைய பணம் தானே வீணாக போகுது. அப்படிங்கிறதுனால அதை வந்து எரிக்கிறது ஹராம் அப்படிங்கிறத ஒரு தடை, ஒரு மாற்று ஃபத்வாயும் கொடுத்ததை ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் நபருல்லாம இருக்குது அவர்கள் வந்து நினைவு கூர்ந்திருக்கிறாங்கனாக்கா, அப்படி என்றால் பாக்கியாத்து சாலிஹாத்தின் அந்த மதரசாவினுடைய ஃபத்வாக்கள், அந்த மதரசாவினுடைய ஆலிம் பெருமக்கள் மிகப்பெரிய அளவிலான சுதந்திர இந்தியாவிலும் சுதந்திரத்திலும் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை வந்து இவர்கள் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஷேக் ஆதம் ஹசரத் இருக்காங்களே நபருல்லாஹ் மர்கத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களை வந்து சந்திப்பதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராஜர் ஐயா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு வந்து காண கிடைக்கும். வேலூருக்கு போன இடத்துல பார்த்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்து இதில் வந்து காண கிடைக்குது. ஆக இந்த மார்க்க அறிஞர்கள் சுதந்திரத்திலும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திலும் மக்களினுடைய அந்த இறை நம்பிக்கையிலும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து சுட்டி காட்டப்படுது. அதுபோல இவர்கள் வந்து தங்களுடைய முதல் பேச்சாக அமானி ஹதரத் நபருல்லாஹ் மர்கத்துகும் அவர்கள் முன்னணியில இருந்து பேசிதான் அந்த தங்களுடைய பேச்சுக்களை வந்து மிகச்சிறந்த முறையில், அது ஒரு நல்லா இருக்கும். அதாவது அந்த ஊருக்கு வந்து அமானி ஹதரத் நபருல்லாஹ் மர்கத்துகும் அவர்களை பள்ளி கொண்டா நினைக்கிறேன். அந்த ஊருக்கு வந்து பேசுவதற்காக அமானி ஹதரத் அவர்கள் வருகிறார்கள். ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. பேசுகின்ற பொழுது ஒரு அரை மணி நேரம் பேசுகின்ற பொழுது அமானி ஹதரத் அவர்கள் எழுந்திருச்சு
என்னுடைய நேரத்தில் ஒரு 15 நிமிடத்தை கூடுதலாக இவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அமர்ந்துருவாங்க. மீண்டும் ஒரு 1/4 மணி நேரம் பேசுவாங்க. இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஒரு 1 அல்லது 2 முறை வந்து ஷபீர் அலி ஹதரத் மிகச்சிறந்த முறையில் வந்து உரையாற்றுவாங்க. பல அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த பல மார்க்க அறிஞர்களுடைய அன்பையும் நன்மதிப்பையும் அவர்கள் வந்து பெற்றிருக்க, அவருடைய பிரார்த்தனை துஆவையும் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அவ்வளவு மிகச்சிறந்த சீதேவியாக அவங்க வந்து இருந்திருக்கிறதாக நமக்கு செய்தி காண கிடைக்குது. சொன்னேன் இல்லையா, நூருல் இஸ்லாம். நூருல் இஸ்லாம் என்பது சேலத்தில் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா. நான் அங்கே வந்து 5 வருடங்கள் வந்து அங்கே வந்து பயின்றேன். அந்த மதரசாவில் 1966 வந்து ஹசரத் அவர்கள் வந்து முதலாக ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. அடுத்ததாக 1972 ஹதரத்துல் காதிரியா காயல்பட்டினத்திலையும், 74 வந்து மஹ்தூமியா பள்ளப்பட்டியிலையும், 75 20க்கும் மேற்பட்ட வருடங்கள் வந்து பாக்கியாத்து சாரி வேலூர் பாக்கியாத்து சாரியாத்திலையும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு அதில் வந்து நமக்கு காண கிடைக்கின்றது. சரியா? அடுத்ததாக இவர்களுடைய செய்திகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பல செய்திகளையும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரே மூச்சில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இவர்கள் சொல்லக்கூடிய பல கருத்துக்களில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் ஒரு இடத்துலேருந்து, ஒரு பள்ளியிலேருந்து, ஒரு ஊர்லேருந்து விலகிறாரு என்று சொன்னால் அவர் வந்து அந்த மஹல்லா மக்களை, அந்த ஊர் மக்களை குறை கூற வேண்டாம். அல்லாஹு தாலா வந்து எனக்கு வந்து இந்த ஊரில் இவ்வளவுதான் ரிஸ்க்கு வச்சிருக்கிறான், எனக்கு வந்து இவ்வளவுதான் என்னுடைய ரிஸ்க்கு இங்கே தான் இருக்குது, இவ்வளோதான் இருந்திருக்குது, அடுத்து வேற ஊரில் வைப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல துவாவோடும் ஒரு நல்ல சிந்தனையோடும் நம்ம பொருந்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் மிக அழகான முறையில் வந்து உபதேசம் சொல்லிட்டு நமக்கு வந்து காண கிடைக்கின்றது. அதுபோல் அவர்கள் எப்பொழுதும் வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளை உடையிலேயே இருப்பாங்க. அதுவும் ஒரு கம்பீரமான போட்டோவில் இருக்கிறாங்களே, கம்பீரமான தலைப்பாகையினுடைய எப்பொழுதுமே இருப்பாங்க. கவிநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகள், அந்த சுன்னத்துகளை பேணுவதில் வந்து மிகுந்த கண்டிப்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வந்து நூல் வாசிப்பதில் வந்து பேரார்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நூலை வாசிக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன செய்வாங்கன்னாக்கா, அதில் ஏதேனும் ஒரு குறிப்புகள் கிடைத்த உடனடியாக நிறுத்தி தன்னுடைய ஒரு டைரியில வந்து அந்த நூலில் வரக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து அப்படியே அச்சரம் பிசகாமல் அந்த செய்தியை வந்து அவங்க வந்து எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நூலின் மீது உண்டான ஒரு ஆர்வத்தையும் ஒன்று. சுமார் 5க்கும் அதிகமான மொழிகள், தமிழ், உருது, ஃபார்சி, மலையாளம் மற்றும் அரபிக், இந்த 5 மொழிகளும் அவர்களுக்கு சரளமாக தெரியும். அந்த 5 மொழிகளிலும் மிகச்சிறந்த முறையில் வந்து பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த மொழியில் பேசினாலும், இந்த 5 மொழிகளில் எந்த மொழியில் பேசினாலும் இந்த மொழியை சார்ந்தவர் இவர் என்று பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான அவருடைய உரையும் அவருடைய அந்த இலக்கிய தரமும் இருக்கும். ஏனென்றால் மலையாளத்திலிருந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த தலைவர்களாக வந்திருக்கின்ற பொழுது, இங்கு பேசுகின்ற பொழுது இவர்கள் தான் வந்து தமிழில் பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் பட்டம் வாங்கிய புதிதில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இவருடைய குடும்பத்தில் சந்தித்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்தவர்கள் ஈகே நாயனார் அப்படின்னு தான் நினைக்கிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வந்து இவருடைய குடும்பத்தில் உள்ள இடத்தில் பேசி இவரை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக உருவாக்குகிறோம். ரஷ்யாவுக்கெல்லாம் நாங்கள் வந்து அனுப்பி அவர்களுக்காக வந்து பேச்சு பயிற்சி இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நாங்கள் அவருக்கு பயிற்றுவிக்கிறோம் என்று அழைத்ததாகவெல்லாம் அந்த வரலாற்று குறிப்பில் வந்து கிடைக்குது. அவருடைய தந்தையார் வந்து மறுத்துட்டாங்க. ஒரு ஆலிம் வந்து தான் கற்ற கல்வியினை வந்து மக்களுக்கு பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தில், அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துவிட்டு வேறு ஒரு சிந்தனைக்கு வந்து பிள்ளை போகிறாரே என்கின்ற ஒரு கவலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவருடைய தாயாரினுடைய ஒரு மிகப்பெரிய துஆ பிரார்த்தனையின் மூலமாக இவர்கள் வந்து மீண்டும் வந்து அரபு கல்லூரி அந்த மார்க்க பணி அந்த வகையிலேயே வந்து அவங்க திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இதுல வந்து நினைவு குறிப்புகள் பற்றி வந்து பல்வேறு விதமான மார்க்க அறிஞர்கள் அவருடைய மாணவ செல்வம் வந்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த குறிப்புல இருந்து தான் சொல்றேன், இன்னாரு அப்படின்றது நான் வந்து சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு கட்டுரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு நகைச்சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தான். அதில் பாருங்களேன், அது ஒரு மாணவர் 94 வந்து அந்த மதரசாவில் வந்து சேர போகிறார்.
சேரப்போகின்ற பொழுது முட்டை அடித்து வெள்ளை உடை அணிந்து கப்பல் தொப்பி அணிந்து அந்த மதரசால போய் சொன்னோன்னு ஹஜரத் அவங்களாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்ன வேற ஒரு மதரசால இருந்து எந்த மதரசா பையனே தெரியலையப்பா, இன்னும் ஒரு வருஷத்துல பாக்கியாத்தினுடைய மாணவராக இவர் வந்து விடுவார் என்று அவங்க சுட்டி காட்டினாங்க. இது மதரசாவில் ஓதக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள், பட்டம் பெற்ற மார்க்க அறிஞர்களுக்கு இதனுடைய பின்னணி ஓரளவுக்கு தெரியும். அதை அவங்க நகைச்சுவையோட குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். இதுல நிறைய இடங்கள்ல தன்னுடைய மனைவிக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுபோல தக்கலை இறை எருட்கவிமணி அப்துல் கஃபூர் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மன்னரையும் விசாலமாக்கி வைக்கட்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர், சமுதாய கவிஞர், மிகச்சிறந்த அளவிலான கருத்துக்களை, பொது மக்களுக்குண்டான கருத்துக்களை ஏராளமாக அவர்கள் வழங்கியவர்கள். அந்த இறையுட்கவிமணி இருக்காங்க இல்லையா, அவங்க பாங்கு சொல்கின்ற பொழுது பாங்குக்கான பதிலை முழுசாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகின்ற பொழுது இந்த விரல்களை முத்தமிட்டு அந்த கண்களை அவங்க தடவரை பார்த்துட்டு அடிக்கடி நினைவு கூறுவாங்க. ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் இறையருட்கவிமன் அப்துல் கஃபூர் அவர்களை அடிக்கடி நினைவு கூறுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இதில் போட்டிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அதாவது ஒரு இலக்கிய ஆளுமையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மார்க்க அறிஞர் எந்த அளவுக்கு நெருக்கத்தோடும் அவர்களை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க என்று சொல்கின்ற பொழுது, மார்க்கமும் இலக்கியமும் சரியான முறையில் இருக்க வேண்டும், சரியான அளவினில் இணைவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஹஸரத் அவருடைய இந்த செய்தியிலிருந்து நமக்கு மிக அழகாக காண கிடைக்கின்றது. அடுத்ததாக மேலப்பாளையத்தில் ஒரு தரீக்கா மாநாடு, ஆன்மீக மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதில் ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு. வஹ்தத்துல் உஜூத் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அவர் பேச வர்றாரு. ஹஸரத் அவர்கள் அவரை பேச விடாமல் அந்த அந்த மேடையிலே தடுத்து நிறுத்திடுவாங்க. இதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னாக்கா, ஆன்மீக பாட்டையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு, நம்மை போன்ற பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான செய்தி, எதை சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மார்க்கத்தில் எந்த விஷயத்தை சொன்னால் இவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று இருக்கின்ற பொழுது அது மாதிரியான விஷயங்களை மட்டும் பேச வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய, பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கும் இல்லையா? அந்த இடத்தில் வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை, அந்த உள்ளமை குறித்து உண்டான பேச்சுக்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான குழப்பத்தை உண்டாக்கிவிடும். இது பொது மேடையில் பேசக்கூடிய தலைப்பு அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லி அந்த விஷயத்தை தடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான, ஒரு ஏற்கத்தகுந்த, ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? அடுத்ததாக ஒரு ஹுத்துபா இருக்கு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுத்துபா நமக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஹுத்துபா ஓதுறோம் இல்லையா? முதல் ஹுத்துபாவிலும் இரண்டாவது ஹுத்துபாவிலும் குலஃபா ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றி பேரை நம்ம சொல்றோம் இல்லையா? அதற்குண்டான பின்னணி என்ன, ஏன் இந்த ஹுத்துபால இதெல்லாம் ஓதப்படுகிறது என்பதை ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு விளக்குவாங்க. அதாவது பாடங்களை விளக்குகின்ற பொழுது பாடம் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய பெயர் வந்தது என்று சொன்னால் அதை நிறுத்தி, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த நூலாசிரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்பதாக வரலாற்று செய்திகளை அவ்வளவு சரளமாக, மிக அழகாக தன்னுடைய மாணவர்களுக்கு மிக அழகாக இலகுவாக பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுபோல மாலிக் ஹசரத், எங்களுடைய சேலம் நூருல் இஸ்லாம் மரபத்தினுடைய முன்னாள் முதல்வர், இப்போது உஸ்தாதா இருக்கிறாங்க. அவங்க எழுதின ஒரு செய்தி ரொம்ப நல்லா இருக்குது. அநேகமாக சக்கரவர்த்தி ஹாரூன் ரஷீத் ஹாஜியாருடைய ஒரு சகோதரர்கள் நசீர் ஹாஜியார் என்று எனக்கு ஞாபகம். அவர்கள் குறித்து சொல்கின்ற பொழுது, பெரியவர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. அதாவது தாம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய சீதேவிகள், அனுபவத்திலோ கல்வியிலோ பெரும் பெரும் சீதேவிகளாக இருக்கக்கூடிய பெரியவர்களை, உஸ்தாதுமார்களை, குடும்பத்து பெரியவர்களை சந்திக்க வேண்டும் என்பதை அடிக்கடியாக இவர்கள் ஒரு உபதேசம் செஞ்சு அதை தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கு. அதுபோல ஷபீர் அலி ஹதரத் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம், நின்று கொண்டு உபதேசம் பயான் செய்வாங்க, உரைகள் நிகழ்த்துவாங்க. அமர்ந்து கொண்டு உரைகள் நிகழ்த்துவதை அவர்கள் வெறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அவருடைய செய்தியிலிருந்து சொல்லுது. இந்த கடந்த வாரத்துல ஜும்ஆ உரையில நான் பேசுறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு
நின்று உரையாற்றுவதை வெறுத்திருக்கிறார்கள் என்று பல முஸ்லிம் ஷரீஃப் அல்லது திருமிதி ஷரீஃப் என்று நினைக்கிறேன். அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து மேற்கோள் காட்டியிருந்தேன். ஷபீர் அலி ஹதரத் அவர்களுடைய பழக்கம் அதுதான் இருந்திருக்குது. அதுபோல் இவர்கள் வந்து வாழ்ந்த காலங்கள் வரைக்கும் மரண தருவாயில் இருக்கக்கூடிய சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் நின்று கொண்டே தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இவர்களுடைய வரலாற்று வந்து நமக்கு வந்து நிறைய வந்து காண கிடைக்கின்றது. அதுபோல வந்து அண்ணல் ஆலா ஹதரத் அவர்கள், ஷேக் ஆதம் நபருல்லாஹ் மர்கதஹுமா அவருடைய மன்னரி அல்லாஹு தஆலா ஒளி நிரம்பியதாக அவர்கள் மீது பெரும் கொண்ட காதல் அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் இவர்கள் குறித்து வந்து ஒரு ஆக்கம் எழுதியிருக்கிறாங்க. அதை பின்னாடி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து இந்த இருவரும் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய நிறுவனர் அண்ணல் ஆலா ஹதரத் நபருல்லாஹ் மர்கதஹு அவர்களும் ஷேக் ஆதம் ஹதரத் நபருல்லாஹு மர்கதஹு அவர்களும் இருவருமாக சேர்ந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தர்காவிற்கு ஜியாரத் சென்று வந்திருக்கிறார்கள். அந்த பொதுமக்களுக்கு பெருமளவில் வந்து தங்களை பற்றி உண்டான அறிமுகம் தெரியாத அளவிற்கு போயிட்டு ஜியாரத் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இதில் வந்து பதிவு செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நூல் வந்து அல்லாமா ஷபீர் அலி ஹதரத் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புகழஞ்சலியாக நான் இதை வந்து பார்க்குறேன். ஏனென்றால் இப்போ சமீபமாக பல அரபு கல்லூரிகளில் வந்து அந்த மதரசாக்களுடைய பாணி என்று சொல்லக்கூடிய மதரசாக்களின் நிறுவனர்கள், ஆலிம் பெருமக்கள் அல்லது மிக முக்கியமான மார்க்க அறிஞர்கள் அவர்கள் குறித்து உண்டான அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய நினைவஞ்சலியாக புகழஞ்சலியாக ஒவ்வொரு நூல்களையும் அந்தந்த மதரசாவினுடைய முன்னாள் மாணவர்கள் வந்து கொண்டு வராங்க. உதாரணமாக எங்கள் வாகிதி ஃபாத்திமா அரபு கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா அல்லாமா ஷரஃபுத்தீன் ஹதரத் வடகரை சார்ந்தவங்க, ஆலாத்தி ஷரஃபுத்தீன் ஹசரத்னு சொல்லுவாங்க, அவர்களுக்காக நாங்கள் வந்து ஒரு நூல் வெளியிட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து கமாலுத்தீன் ஹதரத் நபருல்லாஹ் மர்கதஹு அவர்களுக்காகவும் பாக்கியாத் அவர்களுடைய அந்த முன்னாள் மாணவர்கள் நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை ஒட்டி இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய தாக்கத்தில் வந்து பல மதரசாக்களிலிருந்து PSB ஹதரத் நபருல்லாஹ் மர்கதஹு அவர்களுக்காகவும் தீரா நதி அப்படின்னு நினைக்கிற ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லாமல் ஷபீர் அலி ஹதரத்துக்காக ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து லால்பேட்டை அப்துல் ரஹ்மான் ஹசரத் வாப்பான்னு சொல்லுவாங்க, ஷேகுல் ஹதீஸ் அதாவது ஹதீஸுக்கலை வல்லுனர் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்காகவும் வந்து அந்த மதரசாவில் இருந்து நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்து தாமரைப்பாடி மதரசாவில் இருந்து நூரைன் மதரசாவில் வந்து ஹதரத் அவர்களுக்காக நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சமூகத்தின் போர்வாள் சமுதாயத்தின் போர்வாள் TJM ஹதரத் அவர்கள் நபருல்லாஹ் மர்கதஹு அவர்களுக்காகவும் வந்து அந்த ரியாஜிகள் பேரவையிலிருந்து நூல் வந்து ஒரு மலர்லாம் வெளியிட்டிருக்காங்க. இப்படியாக ஒவ்வொரு மதரசாவிலிருந்தும் அந்த முன்னாள் மாணவர்கள் மலர் வெளியிடுகிறது என்பது அந்த தன்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள், அந்த முதல்வர்கள், அந்த நிறுவனர்கள் அவர்கள் குறித்து உண்டான பல செய்திகளை வந்து மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும். எங்களுடைய வாகிது ஃபாத்திமாவில் வந்து மதரசாவுடைய நிறுவனர் மர்ஹூம் VS வாஹிதப்பா அப்துல் வாஹிதுன்னு சொல்லுவான், ஆகச்சிறந்த சீதேவி அவர். அவங்க அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாக்கிக்கட்டும், மிகச்சிறந்த செல்வந்தராகவும் இல்லாமல் வாரி வழங்கும் வள்ளலாகவும் இருந்தவர்கள். அதனாலே அவர்களுக்கு வந்து எங்க அப்துல் ரஹீம் ஹசரத் மதரசானோட உஸ்தாத் வந்து ஒரு அழகான பேர் சொன்னாங்க, வள்ளலாய் வாழ்ந்த வணிகவேள் அப்படின்ட்டு ஒரு பேர். ஹசரத் அவங்க தான் அதை சூஸ் பண்ணாங்க. நானும் அந்த மலர் குழுவில் இருந்ததுனால நான் அந்த செய்தியை சொல்றேன். அது இது மாதிரியான பல அது மாதிரி வந்து நியூடூர் AM சயீத் நபருல்லாஹ் மர்கதஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வந்து மன்னரை விசாலமாக்கி அவருடைய மன்னரை ஒளி நிரம்பியதாக ஆக்கிக்கட்டும். அவர்களுக்காகவும் நூல் வந்து வெளியிட்டிருக்குது. அது தனிநபர்கள் எழுதுனதுன்னு நினைக்கிறேன், அந்த மதரசாவில் வந்து வெளியிடல. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நீடூர் மிஸ்பால் ஹுதா அரபு கல்லூரியில இருந்து அந்த மதரசாவினுடைய பாணி என்று சொல்லக்கூடிய மதரசாவினுடைய நிறுவனர்கள் முக்கியமான ஆலிம்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. SR சம்சுல் ஹுதா ஹதரத் நபருல்லாஹ் மர்கதஹு அவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நூல் வந்து வெளிவரணும். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் வந்து மிஸ்பாய்கள் பேரவையினுடைய அந்த பொதுக்குழு கூடுது. அவங்களுக்காண்டி இந்த செய்தியை வந்து நான் வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். ஏனென்றால் இது போன்று உண்டான நூல்கள் வருகின்ற பொழுது எப்பொழுது வேண்டுமான எடுத்து பார்க்கின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள், நம்முடைய ஆலிம் பெருமக்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் எப்படியெல்லாம் எவ்வளவு இஹ்லாஸான் தூய எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அங்கமா ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் சொல்கின்ற பொழுது பல இடங்களில் எப்பொழுதெல்லாம் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் சலவாத்தை மொழிவாங்க. அதுபோல நல்லவர்கள் நாதாக்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அவருடைய கண்கள் பணித்து விடும் என்று அவருடைய செய்திகள் நமக்கு அவ்வளவு செய்திகள் நிறைய கிடைக்குது. ஆனால் ஒரு சிறிய குறை என்ன அப்படின்னாக்கா, நிறைய பல இடங்கள்ல வந்த செய்தியே வந்துகிட்டு இருக்குது. அந்த இடங்கள்ல எல்லாம் வேறு பல செய்திகளை கொடுத்துருந்தோம்னாக்க இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற சொல்றேன். ஏனென்றால் ஹதரத் அவர்களுடைய ஷபீர் ஹதரத்துடைய பேர பிள்ளைங்கன்னு நினைக்கிற 2 பேர், ஒரு 2 ஆக்கம் இருக்குது. அற்புதமான ஆக்கம். ஒரு 2 பேர், ஒருத்தர் உளவியல் சார்ந்து ஒரு ஆக்கம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒருத்தர் ஒரு ஹாபிஸ், ஒருத்தர் ஒரு ஆக்கம் எழுதியிருக்காரு. 2 ஆக்கமும் அதி அற்புதமான ஆக்கம். அது சும்மா சொல்லக்கூடாது. நல்ல, அதாவது உள்ளார்ந்து எல்லாருமே உள்ளார்ந்து எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமான, ஏனென்றால் மிகவும் நெருக்கமாக பேர பிள்ளையா இருந்ததுனால, ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதுபோல சக மாணவர்களிடத்தில் காட்டியிருக்கக்கூடிய பரிவு, கண்டிப்பு, சக ஆசிரியர் பெருமக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, பரிவு எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் இதுல ஏராளமான படிப்பினைகள், நாம் ஏற்று நடக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்குது. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை ஆலா ஹதரத் அவர்களும் ஷேக் ஆதம் ஹதரத் அவர்களும் தொடர்ந்து அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக ஒரு அற்புதமான ஒரு நூல் அது. இந்த சமயத்தில் இந்த நூலை நான் வாசித்து எனக்கு பல செய்திகள் எனக்கு நிறைய கிடைச்சிருக்குது. மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்தில் விடைபெறுவது அப்துல் அஜீஸ் சாலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.